இன்னைக்கு நீங்க ஒரு சிஓவா இருக்கீங்க, செலிபிரிட்டி செஃபா இருக்கீங்க. ஆரம்ப காலங்கள்ல நீங்க இந்த மாதிரி திடீர்னு ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? அதுல எப்படி என்ன ஆரம்பிச்சது? ராஜ் கோரமண்டல்ல 1993 ஆரம்பிக்கும் போது 5000 4000 சம்பளத்துல ஆரம்பிச்சேன். அந்த காலத்துல ட்ரைனிங் அந்த 2 வருஷம் பண்ணும்போதே நான் 5 வாட்டி ரெசிக்னேஷன் கொடுத்துருக்கேன். இந்த வேலை நமக்கு சரி வராதியா அப்படின்னு சொல்லி பேப்பரை போட்டு கிளம்பியிருக்கேன். அப்ப நான் சந்திரமௌலின்னு ஒரு ஷெஃப் வேலை செஞ்சவர் என்னை கூப்பிட்டு வச்சு, எனக்கு மேல இருந்த ஷெஃப் அவரு சூ ஷெஃபா இருந்தவர், அவர் கூப்பிட்டது பார், நீ இந்த ட்ரைனிங் பீரியட்ல இத்தனை வாட்டி ரெசிக்னேஷன் போட்டு போனீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லா நீ ட்ரைனிங்ன்ற பேரே அழிக்க மாட்டேன். நீ எல்லா இடத்துலையும் ட்ரைனியா தான் இருப்ப, அங்க போவ கோச்சிப்பேன், வெளியே விட்டு வெளியே போயிடுவேன். ட்ரைனிங் பீரியட் கம்ப்ளீட் பண்ண 2 வருஷம் இருக்கு. அந்த 2 வருஷத்தை பல்ல கடிச்சு வேலையை முடி, ஷெஃப் டிபார்ட்டின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கு, அதுக்கப்புறம் உனக்கு இஷ்டம் வெளியே போ அப்படின்னாரு. ஆனா அவர் அந்த சொன்ன அந்த மந்திரம் எனக்கு மூல மந்திரம் மாதிரி எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நான் டாஜில இருந்த 6 வருஷத்துல 6 வருஷமும் ப்ரொமோஷன் வாங்கின ஒரே ஷெஃப் நான் தான். ஓகே. சோ பிகாஸ் ஐ ஃபாலோட் இட். எங்க போனாலும் கஷ்டம் இருக்கு, கஷ்டத்துக்காக ஓடி ஒளிஞ்சோம்னா எங்கேயுமே வளர முடியாது. ஸோ யூ ஹேவ் டு டேக் எம்பாரஸ்மெண்ட்ஸ், யூ ஹேவ் டு டேக். அப்பா அம்மாவை திட்டி இருக்காங்க, கோல்ட் ரூம்ல லைட் ஆஃப் பண்ணி செருப்பால் அடிச்சிருக்காங்க, தொடப்பத்தால் அடிச்சிருக்காங்க, என்னையா வேலை செய்யற அப்படின்னு அடிச்சிருக்கேன், அடி வாங்கியிருக்கேன். அதுக்காக எல்லாருமே அது மாதிரி தான் செய்யணும், அது மாதிரி தான் வளரணும் அவசியம் இல்லை. பட் அதை நம்ம குறையா நினைச்சோம்னா வாழ்நாள் ஃபுல்லா எல்லாத்தையுமே நம்ம குறையா தான் பார்ப்போம். சிலது நம்ம வளர்ச்சிக்காக கிடைக்கிற அடி, அந்த ஒவ்வொரு அடி நம்ம ஸ்டெப்பிங் ஸ்டோன் நினைச்சா எல்லாமே நம்ம வளர்ச்சிக்காக கிடைக்கிற ஒரு அங்கீகாரம் தான் நான் நினைப்பேன். நம்ம மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, நம்ம கிட்ட சொல்லி கொடுக்கணும்ன்றது நம்மள கைவிடாம இவ்வளவு கஷ்டம் கொடுத்து இவனை மேல கொண்டு வாடான்னு சொல்ற ஒரு ஆசானா பார்க்கணும். அவங்கள நம்மள அடிச்சிட்டாங்க, நம்மள திட்டாங்க அப்படின்னு பார்க்காம நீயும் மேல வரணும் அப்படின்றதுக்காக அவங்க படுற கஷ்டமா அதை நம்ம எடுத்துக்கிட்டா அவங்க நம்மளுக்கு உதவி தான் பண்றாங்களே தவிர நம்மளுக்கு சங்கடப்படும். ராஜ்குமார் ஷெஃப் வந்து நான் பேங்க்ல வேலை செஞ்சு ட்ரெயினியா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். 300 கிலோ உருளைக்கிழங்கு வெந்திருக்கு இவ்வளவு பெரிய பாத்திரத்துல, பட் அதை உருளைக்கிழங்கு வேக வச்சு ஆஃப் பண்ண அப்படின்னாரு. அவர் சாயங்காலம் 3 மணிக்கு டீ குடிக்க போனவர் 4 மணிக்கு மேல வரும்போது அந்த உருளைக்கிழங்கு அழுத்தி பார்த்திருக்காரு, உருளைக்கிழங்கு வேகல. ஒரு உருளைக்கிழங்கு கொதிக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து என் கையில அப்படி தேய்ச்சிருக்காரு, வெந்துச்சடா இது அப்படின்னு. அந்த உருளைக்கிழங்கு போற ஸ்பீட்ல என் சதை போகுது வெளியில, சூடுல பிஞ்சின் போகுது ஸ்கின்னு. ஷெஃப்னு சொல்றேன் நானு. ஆனா அன்னில இருந்து இன்னி வரைக்கும் இந்த 20 வருஷத்துல எனக்கு அதை பார்த்தா தெரிஞ்சிடும் அந்த உருளைக்கிழங்கு வெந்துருச்சா இல்லையான்னு. அதை கத்து கொடுத்தது அவர் தான். நான் அந்த கையை சுட்டுட்டாரு நினைச்சிட்டு இருந்தேன்னா வாழ்க்கையில் இவ்வளவு முன்னேறதுக்கு மூல காரணமே அவர் தான் சொல்லுவேன் நான். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் நீங்க அதை எப்படி பாக்குறீங்க உங்க வாழ்க்கையில மேல வர்றதுக்கு, அதெல்லாம் ஒரு அடிக்கல்லா வச்சுக்கிங்க. கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது சார். There is no shortcut for success, only hard work.